ஒவ்வொரு ரூபாயிலையும் நமக்கு பங்கு இருக்கு. உனக்கு பங்கு இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு. ரிசோர்ஸ் ஈக்குவாலிட்டி அது இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா, நேற்று கூட படித்த கன்சிராம படிச்சுக்கிட்டே இருக்கேன். கன்சிராம சொல்றாரு, நீ ஆளக்கூடியவனா மாறாம எதுவுமே உனக்கு வராது. நீ எப்படி ஆள முடியும், எப்படி நம்ம ஆள முடியும் அப்படின்னு கேட்டா, பட்டியல் சாதிகள் தனித்து ஆள முடியவே முடியாது. அப்புறம் எப்படி ஆட்சி செய்யுது? பட்டியல் சாதிகள் பிற சாதிகளோடு இணக்கம் கொள்ளணுங்கிறாரு. நம்ம இணக்கமா இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வல்லரும் பறையர் இணக்கமா இருக்காங்களா? மனசாட்சி சொல்லு. வல்லர்கள் பறையர்களுக்கு சாதி பார்க்குறோமா இல்லையா? பறையர்கள் இன்னைக்கு பல்லர்கள்ட்ட சாதி பார்க்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள போய் பாரு, அங்க போய் கணக்கெடு, ஜாதி வாரி கணக்கெடு எடு. மொத்தம் எத்தனை ஒன்றிய செயலாளர் வச்சுக்கிற, அதில் பறையர் எத்தனை பல்லர் எத்தனை கேள்வி. இது எப்படி தலித் விடுதலை பேசுது? விடுதலை சிறுத்தை எப்படி பேசுது? எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி? இல்லை. அருந்ததியர் கட்சிக்குள்ள போய் பாரு, அங்கே போனால் அவங்க கூப்பிட்டாலும் நம்மளாம் போக மாட்டோம். இப்போ நாகேந்திரன்னா ஐயா அதிகமான வாங்க எங்கள் கட்சியை வந்து சேர்ந்துங்க, போமா. அப்படி போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்ம தெருவுக்குள்ள நம்மள விடுவாங்க. அப்போ எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி? அப்போ இந்த 3 சாதியுமே ஒன்று சேர்ந்து ஒரு பட்டியல் சாதிக்காரருக்கு மொத்தம் 44 சீட்டு. நீ அருந்ததியர் இத்தனை சதவீதம், நான் இத்தனை சதவீதம், நீ இத்தனை சதவீதம். அப்போ அவையவே ஜாதி விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு இத்தனை எம்எல்ஏ, எனக்கு இத்தனை எம்எல்ஏ, உனக்கு இத்தனை எம்எல்ஏ. நம்ம எந்த கட்சியும் கூட கூட்டு கிடையாதா? பட்டியல் சாதி மட்டும் கூட்டு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டை நமக்கு மட்டும்தான் போடுவோம். எந்த ஜாதிக்கு போடமா சொல்ல முடியுமா? இது முதல் நடக்கணும். இது நடந்தா ஏதோ ஒரு பெரிய கட்சி அடி வாங்கணும். அவன் யாரான்னு எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தனுடைய வெற்றி இதால பாதிக்கப்படும். சீமான் 8% சீமான் பிரிக்கிறாரு. அது யார் ஓட்டுன்னு பேசுகிறான். நாளைக்கு விஜய் யார் ஓட்ட பிரிக்க போறாரு, திமுகவா அண்ணா திமுகவான்னு கவலைப்படுறான். பாஜக இருக்கிறதெல்லாம் உடச்சி ஓட்டு செல்லியா பிரிச்சு எடுத்துட்டு அடுத்த ஆட்டையை போட்டு கட்சி பிடிக்கலாமான்னு அவன் எனக்கு போறாங்க. சொந்த திருட்டு பையன் தானா கட்சி வளர்க்க முடியாம அடுத்து